Hello guys, welcome to First Step Future India. In this video, we will talk about NCERT Class 11 Geography, Fundamentals of Physical Geography book, Chapter 9, Solar Radiation, Heat Balance and Temperature. அதில் Part 1 Solar Radiation, Part 2 video Heat Balance. இப்போ ஃபைனல் டாபிக்கான டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா டெலிகிராம் சேனலோட QR கோட். இதை யூஸ் பண்ணியும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் அடுத்து இப்போ நான் முடிக்க போகிற புக்குக்கு அப்புறம் அடுத்தடுத்த புக் நான் என்ன எடுக்க போகிறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் எடுக்கணுன்னா அதோட PDF ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம டெம்பரேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முதல்ல எதுலேருந்தெல்லாம் உருவாகுது, எப்படி எதை நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சன் இருக்குது, சன்லேருந்து சூரிய ஒளி ஏர்த்தை அடையுது. அப்புறமா ஏர்த்லேருந்து அட்மாஸ்ஃபியரை டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் மூலமாக ஹீட் பண்ணுது. அந்த ஹீட் திரும்பவும் ஸ்பேஸுக்கு சன்னை நோக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு சைக்கிள் நடக்குது இல்லையா, இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறது மூலமாக ஹீட் ஜென்ரேட் ஆகுது. நம்ம உணரக்கூடிய ஹீட்டை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சரை தான் நம்ம பார்த்தோன்னா டிகிரிஸில் மெஷர் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சர் ஓவராலாக ஒவ்வொரு இடத்துலையும் ஏர்த்தோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ ஏன் இந்த வித்தியாசப்படுது, எது மூலமாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா, latitude, altitude, distance from the sea. ஸோ இது ஒன்றும் எப்படி நம்ம ஏர்த்தை கண்ட்ரோல் பண்ணுது, ஏன் டெம்பரேச்சர் டோட்டலாக ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏர்த் ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த மாதிரி லேட்டிடியூட் இமேஜினரி லைன்ஸ் மூலமாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஏர்த் சன்னை சுற்றி வரும்போது இந்த மாதிரி டில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ சன் இங்கே இருக்க சன்னு அதோட சூரிய ஒளியை நம்மளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம மேலே படுற இடத்துல எல்லாம் இன்சோலேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அட்மாஸ்ஃபியரை தாண்டி அது ஏர்த்தோட சர்ஃபேஸை பட்டு டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லேட்டிடியூடுக்கு பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் ஓவராலாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எங்கே இன்சோலேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ, எங்கே டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்சோலேஷனை அட்மாஸ்ஃபியர் பிளாக் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அமையும். இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ லேட்டிடியூட் பேஸ் பண்ணி எப்படி ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி எப்படி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடக்குது, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? height, that is altitude, is inversely proportional to temperature. altitude ஜாஸ்தியாச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும், altitude கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். இதைத்தான் நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இது ஜாஸ்தியானா அதுவும் ஜாஸ்தியாகும், இது கம்மியாச்சுன்னா அதுவும் கம்மியாகும். ஸோ அதிகபட்சமாக ஆல்டிடியூட் ஜாஸ்தியாச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும். அப்போது இதில் ஒரு டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம்னு பார்த்தோன்னா நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ இந்த நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து நம்ம மேலே போக போக டெம்பரேச்சர் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகும் அப்படிங்கிற கணக்கை தான் நம்ம நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை புக்கில் பார்க்கலாம். ஸோ நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படிங்கிறது 6.5 டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸ்க்கும் கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1000 மீட்டராக நம்மளுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர்னு. அதே மாதிரி அட்மாஸ்ஃபியர் இஸ் இன்டைரக்ட்லி ஹீட்டட் பை டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஃப்ரம் த பிலோ, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான்.
தண்ணி லேண்டு இதை கம்பேர் பண்ணால் வாட்டர் வந்து சட்டுன்னு ஹீட் ஆகாது. அதாவது ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா கூலாக ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி கோல்டாக இருக்குன்னா ஹீட் ஆக டைம் எடுக்கும். ஆனால் லேண்ட் அப்படி கிடையாது, சீக்கிரமாக ஹீட் ஆயிரும், அதே சமயம் சீக்கிரமாக கூலும் ஆயிரும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ சீ லெவலில் எப்போதுமே வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. இது எகெயின் நம்ம சொன்னதே தான். சீயை ஒட்டி இருக்கிற இடத்துல தண்ணி வந்து வார்மாக இருக்குன்னா சீக்கிரமாக கூல் ஆகாது. ஆனால் லேண்ட் அப்படி கிடையாது. லேண்ட் வந்து சீக்கிரமாக ஹீட்டும் ஆயிரும், சீக்கிரமாக கூலும் ஆயிரும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீ வந்து வார்மாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே லேண்ட் வந்து பக்கத்தில் இருக்குன்னா இங்கே வார்மோட கரண்ட் வந்து எப்போதுமே இங்கே பக்கத்தில் இருக்கிறத வார்மாகவே வச்சுருக்கோம். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ லேண்ட் வந்து சீயை விட்டு தள்ளி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கூலாக இருக்கும். அதே சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீயை ஒட்டியே இருக்கோ அப்போ அந்த வார்ம் வந்து லேண்டையும் வார்மாகவே வச்சுருக்கோம், அதை சுற்றி இருக்கிற இடத்தையும் வார்மாகவே வச்சுருக்கோம். இதன்படி தான் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது சீ இருக்கிற இடத்துல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஏர் மாஸ் அண்ட் ஓஷியன் கரண்ட். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம வாட்டர் மாதிரி தான். ஏர் வந்து சூடாக இருந்துச்சா அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், ஏர் வந்து கூலாக இருந்துச்சா அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் மாஸோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடத்தோட டெம்பரேச்சரும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஓஷியன் கரண்ட்ஸும் அதே மாதிரி தான். வார்ம் ஓஷியன் கரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது சுற்றி இருக்கிற லேண்ட் வந்து சூடாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உலக அளவில் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜனவரியையும் ஜூலையையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நம்மளுக்கு ஓவராலாக டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதில் 2 மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜான்வரி அண்ட் ஜூலை. இந்த மேப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேப் வந்து ஜான்வரியில் இருக்குது, இந்த மேப் வந்து ஜூலையில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மேப் நம்ம பார்த்தோம்னா ஒரு லைனாக நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஐசோதேர்ம்ஸ். ஐசோதேர்ம் அப்படின்னா என்னென்னா எந்தெந்த ஏரியாலாம் ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கோ அதை ஐசோதேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இங்கே எல்லாமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன டெம்பரேச்சரில் ஆரம்பிச்சிருக்கு, 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயுமே 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. அதே மாதிரி 10 டிகிரி செல்சியஸில் ஆரம்பித்தது 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி லைனில் இருக்கிறது எல்லாமே ஐசோதேர்ம்ஸ். இப்போது இந்த டயக்ராமையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவேட்டர் இப்படி இருக்குது, தெர்மல் ஈக்குவேட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் ஈக்குவேட்டர் இருக்குது, இங்கே தெர்மல் ஈக்குவேட்டர் இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஜான்வரியில் ஈக்குவேட்டருக்கு கீழே வந்து தெர்மல் ஈக்குவேட்டர் இருக்குது, ஜூலையில் ஈக்குவேட்டருக்கு மேலே தெர்மல் ஈக்குவேட்டர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப டீவியேட் ஆகி இருக்குது இல்லையா, இங்கே போய் இந்த மாதிரி டீவியேட் ஆகி இருக்குது. அதே சமயம் இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, லேண்டோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற டீவியேஷன் அளவுக்கு இந்த இடத்துல டீவியேஷன் இல்லை. இதெல்லாம் தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தோன்னா நடுவில் வந்து ஈக்குவேட்டர் இருக்கும், ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது நார்த்தன் ஹெமிஸ்ஃபியர்னும் கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்னு சொல்லுவோம். இந்த ஃபோட்டோலேயே பாருங்கள், நார்த்தன் ஹெமிஸ்ஃபியரில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே லேண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டீவியேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜியாகிரஃபியில் பொதுவாக நம்ம எதை பார்த்தாலுமே நார்த்தன் ஹெமிஸ்ஃபியரை தான் மீன் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் மட்டும்தான் அது சதர்ன் ஹெமிஸ்ஃபியரை குறித்து இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அதிகப்படியான லேண்ட் சர்ஃபேஸ் நார்த்தன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்கிறது தான்.
ஸோ பொதுவாக இந்த ஐசோடர்ம்ஸ் வந்து ஜான்வரியில் அதிக டீவியேஷன் இருக்கும், எஸ்பெஷலி நார்த்தன் ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால தான். ஏன்னா இங்கே லேண்ட் சர்ஃபேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு சதர்ன் ஹெமிஸ்பியர். அதனால தான் இந்த லேண்ட் மாஸில் ஓஷியன் கரண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுறதுனால தான் இந்த டீவியேஷனை கொடுக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே சி பக்கத்தில் இருக்கும்போது இந்த ஏரியா கோஸ்டல் ஏரியாஸ்லாம் பொதுவாகவே ஒரே மாதிரியான கிளைமேட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, தமிழ்நாட்டில் சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே த்ரூ அவுட் த இயர் ஒரே மாதிரியான கிளைமேட் தான் இருக்கும். பட் மான்சூன் டைமில் மழை அதிகமாக பெய்யும். இதே கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சீயை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அங்கே கிளைமேட் வந்து எப்போதுமே மாறுபட்டுருக்கும். சம்மர் ஆகட்டும் வின்டர் ஆகட்டும் அந்த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸை கோயம்புத்தூரில் நம்மளால் உணர முடியும். பட் சென்னையில் அது உணர முடியாது. காரணம் நம்ம கோஸ்டல் ரீஜன்றது தான். ஸோ இந்த டீவியேஷன் தான் இந்த ஜான்வரி மந்தில் இந்த டீவியேஷனுக்கு காரணம். இதனால தான் இந்த டைமில் நம்மளோட தெர்மல் ஈக்குவேட்டர் பார்த்தோன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி இருக்குது, அதாவது கீழே இருக்கிற ஓஷனை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோதர்ம்ஸ் எல்லாம் லேண்டை நோக்கி போகும்போது கீழே தெர்மல் ஈக்குவேட்டர் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி இருக்குது. இது இங்கே பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே லேண்டை நோக்கி போகுது இந்த தெர்மல் ஈக்குவேட்டர். எந்த மந்தில்? ஜூலை மந்தில். ஸோ இதைத்தான் நிறைய டிஃப்ரென்சஸாக டிகிரிஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு சுற்றி சுற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் எக்ஸாம்பிளாகவும் இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் அட்லாண்டிக் ஓஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வார்மர் கரண்ட்ஸ் இருக்கும். அந்த வார்மர் கரண்ட்ஸ்னால அங்கே ஐசோதர்ம்ஸ் எல்லாம் அதை நோக்கி போகுது, நார்த்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தையே இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஸோ லேண்டும் ஓஷனும் பக்கத்தில் இருக்குன்னா ஓஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லேண்டோட டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஓஷனில் தான் நம்மளுக்கு தண்ணியும் இருக்குது, ஏர் மாஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வார்மாக இருக்கா சுற்றி இருக்கிற இடத்த வார்மாக வச்சுக்கும், கூலாக இருக்கா அந்த சுற்றி இருக்கிற இடத்த கூலாக வச்சுக்கும். ஸோ நம் டெம்பரேச்சருக்கு சுற்றி இருக்கிற வாட்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்றது தான் இதில் மெயினான விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜான்வரிக்கும் ஜூலைக்கும் பிட்வீன், அதாவது ஜனவரியிலேருந்து ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மந்தில் எப்படியான ஆவரேஜான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேட்டர் ஒட்டி பார்த்தோன்னா 3 டிகிரி செல்சியஸில் இருக்கா. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு டிகிரியில் ஐசோதர்ம்ஸ் வந்து இருக்குது. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் இப்போ இதெல்லாம் 20 டிகிரிலேயே இந்த இதில் இருக்குது, இதெல்லாம் 60 டிகிரிஸ் வரைக்கும் போகும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி முற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம்ஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி வரைக்கும் போகும். காரணம் வந்து அங்கே கான்டினென்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கான்டினென்டாலிட்டின்னா என்ன? கான்டினென்ட் ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது வந்து யூரேஷியன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா 20 டிகிரி சவுத்துலேருந்து 15 டிகிரி நார்த் இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதோட ஆப்போசிட் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஆர் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன? எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம அட்மாஸ்ஃபியரில் மேலே போக போக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது தான் நார்மல் லேப்ஸ் ரேட். இதுக்கு ஆப்போசிட்னா என்ன? இந்த இடத்துல அப்படியே சிச்சுவேஷனை ரிவர்ஸ் ஆயிடுது. அந்த டெம்பரேச்சர் லேப்ஸ் ரேட் வந்து அப்படியே இன்வெர்ட் ஆயிடுது. அதாவது ஹைட்டு ஜாஸ்தியாக டெம்பரேச்சர் கம்மியாகும் இல்லையா. இந்த இடத்துல அப்படி இல்லாமல் ஹைட்டு ஜாஸ்தியானால் சில இடத்துல டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாகும், இல்லைன்னா டெம்பரேச்சரும் கம்மியாகும். ஹைட் கம்மியாக இந்த மாதிரி தான் அதோட அர்த்தம். ஆனால்
இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் இருக்கக்கூடிய டைம் தான். எப்போதுமே நார்மல் லேப்ஸ் ரேட் தான் லாங்கஸ்ட் டியூரேஷன், இல்லைன்னா ஒரு பெர்மனெண்ட்டான விஷயம். இது ஒரு டெம்ப்ரரியான விஷயம். எப்போ காமனாக இருக்கும்னு பார்த்தோன்னா வின்டர் டைமில், லாங் வின்டர் நைட்டில் எப்போ ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்கோ அப்போ தான் இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, லேண்ட் வந்து காலையிலேருந்து வந்த சூடை எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சூடை எல்லாத்தையுமே சீக்கிரமாக ரேடியேட் பண்ணும்போது, அங்கே கிளியர் ஸ்கையாக இருக்கும்போது அங்கே என்னாகும், மேலே ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிடும். இதுதான் நம்ம டெம்பரேச்சர் இன்வர்ஷனோட ரீசன். இது வின்டர் டைமில் நம்மளோட லேண்ட் ஏரியாஸ்லேயும் போலார் ரீஜனில் த்ரூ அவுட் த இயரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜராக இது வின்டர் டைமில் வரக்கூடிய ஒரு ஃபினோமெனா. சர்ஃபேஸில் இந்த இன்வர்ஷன் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, லோவர் அட்மாஸ்ஃபியரோட ஸ்டெபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணுது. ஏன்னா சராசரி நார்மல் லேப்ஸ் டைமில் நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்லேருந்து டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் வந்து மேலே போகும்போது லோவர் அட்மாஸ்ஃபியர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஏர் வந்து விண்டாக மாறி இந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய டிஸ்டர்ப் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நார்மல் லேப்ஸ் ரேட்டில் நடக்கிறது. பட் இங்கே சர்ஃபேஸ் இன்வர்ஷன் நடக்கும்போது இந்த லோவர் சர்ஃபேஸில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால தான் மலை பகுதியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த பனி மூட்டமாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி பனி மிஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணமும் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லோவர் அட்மாஸ்ஃபியர் வந்து இப்போ இதாக இருக்கிறதுக்கு, அதாவது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ஸ்மோக்கும் வந்து இதுக்கு அடியில் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அந்த லேயர் வந்து இன்வர்ஷன் லேயர்லேருந்து வரக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸஸை ஹாரிசான்டலாக ஃபில் பண்ணி அந்த டீவியேஷனை கம்மி பண்ணி இந்த இடத்த அப்படியே பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இன்வர்ஷன் எல்லாமே சன் வர வரைக்கும் தான், அந்த மிஸ்ட் எல்லாமே பார்த்தோன்னா சூரிய ஒளி வர வரைக்கும் தான். வந்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். ஏன்னா இன்சோலேஷன் சூரிய ஒளி நடக்கும்போது வந்துடும். ஸோ டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக அதிகப்படுத்திடும். ஸோ இந்த இன்வர்ஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மெயினாக ஏர் ட்ரைனேஜ் இருக்கிற இடத்துல நடக்கும். ஏர் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது என்ன, கிளியர் ஸ்கை இருக்கக்கூடிய கோல்டான ரீஜனில் நடக்கும். ஸோ கோல்டு ஏரியாவில் நடக்கும். இதனால தான் போலாரில் பார்த்தோன்னா த்ரூ அவுட் த இயர் இருக்குது. ஸோ இங்கே 2 லாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பிளாங்க்ஸ் லா, ஸ்பெசிஃபிக் ஹீட். பிளாங்க்ஸ் லா எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாடி வந்து ஹாட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷார்ட்டர் வேவ்லென்த்தையும் எனர்ஜியையும் ரேடியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொருளை எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வைக்கிறேன்னா அந்த ஹீட் எவ்வளோ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஷார்ட் வேவ் லென்த்தும் அவ்வளோ நேரம் அது ரேடியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன் ஏன் வந்து நம்மளுக்கு ஷார்ட் வேவ் லென்த் கொடுக்குதுன்னா இந்த பிளாங்க்ஸ்லால் சொல்லக்கூடிய இந்த லா மூலமாக தான். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹீட்டை வந்து வச்சுருக்கோம். அந்த ஹீட்டை வந்து 1 செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது இல்லையா, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் டெம்பரேச்சர் நம்மளோட ரூமோட டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ்னால் சம்மர் டைமில் இந்த 27ன்றது 30 டிகிரி 45 டிகிரி வரைக்கும் போகும் இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு டிகிரி ஏறுறதுக்கும் எவ்வளோ எனர்ஜி எடுக்குதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் அனிமேஷன் வீடியோ பண்ணலான்ட்ருக்கேன் இந்த லெசனுக்கு ஓரியன்டாக. அது என்னென்னா, சம்மர் சால்டைஸ்னால் என்ன, வின்டர் சால்டைஸ்னால் என்னென்னு அதையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ அது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லெசன் ஓரியன்டான வீடியோஸ் வந்து குட்டி குட்டியாக இடையில போடுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நல்லா படிங்க, சேஃபாக இருங்க, எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.